வெல்கம் டு நீட் பிஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்சஸ் நியூ டெல்லியில இருந்து இன்னைக்கு நீட் பிஜி எக்ஸாம் எழுதக்கூடிய டாக்டர்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷனை பார்க்காதவங்க கண்டிப்பா அப்டேட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சிட்டி செலெக்ஷன் ஃபார் நீட் பிஜி 2024 டு பி ஹெல்ட் ஆன் 11th ஆகஸ்ட். எல்லாருக்கும் தெரியும் நீட் எக்ஸாம் பிஜி எக்ஸாம் வந்து ஆகஸ்டுக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. ஆகஸ்ட் 11ஆம் தேதி வந்து எக்ஸாம் வந்து 2 ஷிஃப்டா வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்தியா முழுக்க வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து 185 சென்டர்ல, அதாவது 185 சிட்டில வந்து நமக்கு நடக்குது. அது மட்டும் இல்லாம அந்த 185 சிட்டிஸை வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே கொடுத்த அந்த 23ஆம் தேதி ஜூன் உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து இஸ்யூ பண்ணாங்க. அந்த அட்மிட் கார்டு இப்ப வந்து வேலிட் கிடையாது. ஏன்னா மறுபடியும் எக்ஸாம்ஸை 2 ஷிஃப்ட் கண்டக்ட் பண்றதுனால உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து நீங்க எக்ஸாம் சிட்டிஸை வந்து செலக்ட் பண்ணணும். அந்த டேட் வந்து நாளைக்கு. நாளைக்கு 19ஆம் தேதியில இருந்து உங்களுடைய வெப்சைட் லாகினை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் விண்டோல வந்து எக்ஸாம் சிட்டிஸ் அகைன் வந்து நீங்க அந்த ஸ்டெப்ல எக்ஸாம் சிட்டிஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்கல அந்த ஸ்டெப்ல வந்து ரிவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. மறுபடியும் வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த எக்ஸாம் சிட்டிஸை நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல 4 சிட்டிஸ் நீங்க செலக்ட் பண்ணணும். நீங்க இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுற இந்த எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் வந்து நீங்க செலக்ட் பண்றதுக்கு 19 ஜூலைல இருந்து 22 ஜூலை நைட்டு 11:55 வரை தான் அவைலபிளா இருக்கும். தயவு செய்து நீங்க பாட்டுக்கு ப்ரிப்பரேஷன் ஒரு பிஸியில வந்து இதை விட்டுறாதீங்க. சப்போஸ் நீங்க அப்படி நீங்க மறந்தாலும் என்பி வந்து உங்களுக்கு நீங்க சப்போஸ் இப்ப எக்ஸாம் சிட்டிஸை வந்து நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா அட்மிட் கார்டு வராதான்னு கேட்டா கண்டிப்பா அட்மிட் கார்டு வரும். ஆனா வந்து உங்களுக்கு ரேண்டமா வந்து நேஷனல் போர்டு வந்து உங்களுக்கு ஒரு சென்டரை வந்து டிசைட் பண்ணிடுவாங்க. அது பெரிய ப்ராப்ளமா போயிடும். அதனால மேக்சிமம் வந்து நீங்க எக்ஸாம் சிட்டிஸ் வந்து 4 சிட்டிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய கரஸ்பாண்ட் அட்ரஸை பேஸ் பண்ணி தான் இந்த 4 சிட்டிஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த 4 சிட்டிஸ் உங்களுக்கு அவைலபிள் இல்லை அப்படின்னா நியரஸ்ட் உங்களுக்கு நியரஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்குள்ள அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியே தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் வந்து எப்ப தெரியும் அப்படின்னா 29 ஜூலை வந்து உங்களுக்கு மெயிலுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதி அட்மிட் கார்டு இஸ்யூ பண்ணிடுவாங்க. ஃபர்தரா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு நீங்க அதாவது natboard.education edu.in வெப்சைட்ல பார்க்கலாம். ஃபர்தர் கிளாரிபிகேஷனுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான அப்டேட், எந்தெந்த சிட்டிஸ்ல வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்படியே நான் ஸ்க்ரால் பண்றேன், நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும் எந்தெந்த சென்டர்ல நடக்குதுன்னு. இந்த சிட்டிஸ் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல எல்லாம் எனக்கு தெரிஞ்சு 185 சிட்டிஸ் இருக்கு. அதுல வந்து உங்களுடைய ஊரை நீங்க செலக்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுடைய கரஸ்பாண்ட் அட்ரஸ்ல இருந்து அந்த எக்ஸாம் சிட்டிஸ் அவைலபிள் இல்லைன்னா நியரஸ்ட் ஸ்டேட்ல அலோகேட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் நாளைக்கு தான் வந்து இந்த விண்டோ ஓபன் ஆகும். தயவு செய்து வந்து நம்மளுடைய நீட் பிஜி தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. இனி கவுன்சிலிங் பத்தி நிறைய அப்டேட் வந்து நம்ம சேனல்ல அப்டேட் பண்ண போறோம். நம்ம சேனல்